சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளியான அமைச்சர் லால்காந்தவின் சொத்து விவரம். 6.7 கோடி ரூபாவிற்கும் அதிகமான சொத்துள்ளதாக தகவல். பாதுகாப்பு கோரிய சீலரத்ன தேரர். உயிர் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக முறைப்பாடு. மத்திய கிழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய பாதாள உலக குழுக்கள் இலங்கைக்கு அழைத்து வருவது தொடர்பில் ஆராய்வு. இலங்கை வரும் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல். மத்திய கிழக்கு மோதல்களின் பின் வருகை. குடும்ப தலைவிகளை இலக்கு வைக்கும் தமிழக அரசியல் தலைவர்கள். 2500 ரூபாய் உள்ளிட்ட 10 அம்ச திட்டத்தை வெளியிட்ட விஜய். நடைமுறைக்கு வந்து இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம். வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்கிறார் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து பொது சேவைகளும் இன்று தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. திடீர் சேவை முடக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு அமைச்சு வருத்தம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஆட்பதிவு திணைக்களத்தின் கரடி கட்டமைப்பில் ஏற்பட்டு திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து பொது சேவைகளும் இன்று தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தற்போது குறித்த தொழில்நுட்ப கோளாறுகளை சீர் செய்து வழமைக்கு கொண்டுவரும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பத்திரமுல்லையில் அமைந்துள்ள பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து மாகாண அலுவலகங்களின் சேவைகளும் இன்று இயங்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினி கட்டமைப்பு வழமைக்கு திரும்பியவுடன் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் மீள ஆரம்பிக்கும் திகதி குறித்து அறிவிப்பு வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த தனக்கு 6.7 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய அசையா சொத்துக்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரின் சொத்துக்கள் தொடர்பாக கடந்த சில நாட்களாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் சமூகத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் அவர் சமர்ப்பித்துள்ள சொத்து விபர அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி அனைத்து அரசியல்வாதிகளும் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதன்படி 2025ஆம் ஆண்டு குறித்த சொத்து விவர அறிக்கைகளை பல அரசியல்வாதிகளும் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளனர். இந்த தகவல்கள் விவரங்களை வழங்குபவரின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மட்டுமன்றி அவரது மனைவி, கணவன், தங்கியிருக்கும் பிள்ளைகள் மற்றும் பிற நபர்களின் சொத்து விவரங்களையும் உள்ளடக்குவது கட்டாயமாகும். இதன் கீழ் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்ரீலங்கா விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த் சமர்ப்பித்துள்ள சொத்து விவர அறிக்கை குறித்து சமூக ஊடகங்களிலும் பல விவாதங்கள் எழுந்துள்ளது. லால்காந்த் தனது அறிக்கையை 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று சமர்ப்பித்துள்ளதுடன் அதனை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த அறிக்கையின்படி நன்கொடை உறுதி மூலம் பெறப்பட்ட சுமார் 6 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 2500 சதுர அடி குடியிருப்பு கட்டடம் மற்றும் 10 பேஜஸ் காணி, 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 750 சதுர அடி நிரந்தர கட்டடம் மற்றும் 20 பேஜஸ் வீட்டுத்தோட்டம், சுமார் 56 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 4500 சதுர அடி குடியிருப்பு கட்டடம் மற்றும் 14 பேஜஸ் காணி பரம்பரை உரிமையின் கீழ் பெறப்பட்ட 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 1500 சதுர அடி குடியிருப்பு மற்றும் வணிக கட்டடம், இவற்றை தவிர அசையும் சொத்துக்களாக 1.6 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 8 பவுன் தங்க நகைகள், 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய ஒரு தங்க பவுன் மற்றும் 4.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய மோட்டார் வாகனம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வருடாந்த சம்பளமாக 7,38,918.16 ரூபாவும் சொத்துக்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் 4 லட்சம் ரூபாயும் நிலையான வைப்புகளின் வருடாந்த வருமானமாக 2.7 லட்சம் ரூபாவும் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தனது தற்போதைய தொழிலின் மூலம் வருடாந்தம் 1.8 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைப்பதாகவும் அமைச்சரின் தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. தனக்கு உயிர் அச்சுறுத்தல் உள்ளதாக ஜனசெத்த பெரமுன கட்சியின் தலைவரான பத்ரமுல்லே
சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். இலங்கை முழுவதிலும் உள்ள பிரச்சினைகளுக்கு எதிராக ஒரு புத்தபிக்குவாக குரல் கொடுத்த போதிலும் இதுவரை கட்சித் தலைவர் என்ற ரீதியில் தனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என பத்திரமுள்ளே சீலாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சந்தர்ப்பத்தில் கூட தான் பாதுகாப்பு கோரவில்லை என்றும் தற்போது பல தரப்பினரிடமிருந்து தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அதனால் தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு இதை தெரியப்படுத்தி பாதுகாப்பு தருமாறு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியும் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய கிழக்கு மோதல்களை தொடர்ந்து மசகண்ணி ஏற்றிய முதலாவது கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. இந்த கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய முனைய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் மூலம் 97,500 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவதாக அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு வரவுள்ள மற்றொரு எரிபொருள் கப்பல் நேற்று இலங்கையை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாகியுள்ள இலங்கையைச் சேர்ந்த பாதாள உலக குழுவினர் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இலங்கை குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இடம்பெறும் பெரும்பாலான குற்ற செயல்கள் துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழுவினரால் வழிநடத்தப்படுவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். அவர்கள் ஈரானில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் நேரடி தொடர்புகளை பேணி இலங்கைக்கு போதைப் பொருட்களை அனுப்பி வைப்பது கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தெரிய வந்துள்ளது. இதற்கமைய ஈரான் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதால் ஈரானிய குற்றவாளிகளுடன் தொடர்புகளை பேணும் நபர்களை கண்டறிய அந்த நாடுகள் விசேட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள நிலையிலும் இலங்கையைச் சேர்ந்த பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் படுவத்தை சாமர மோதிர நிபுணு பரவி சுதா உள்ளிட்ட பல முக்கிய குற்றவாளிகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் அவை இதுவரை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இதுகுறித்து தமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்குமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மத்திய கிழக்கு நாடுகளிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கைகள் காரணமாக தற்போது பல குற்றவாளிகள் மத்திய கிழக்கிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கரந்தரிய சுத்தாவின் சகோதரரான ராஜு என்பவர் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் போதைப் பொருளுடன் பயணித்ததாக சந்தேகிக்கப்படும் நெடுநாள் மீன்பிடி படகு திக்கோட்டோவில் மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் நேற்று குறித்த நெடுநாள் மீன்பிடி படகு ஸ்ரீலங்கா கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டது. அதனுடன் படகிலிருந்த 4 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இன்று குறித்த படகு திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த மீன்பிடி படகில் உள்ளதாக கூறப்படும் போதைப் பொருள் அடங்கியதாக சந்தேகிக்கப்படும் பொதிகள் சோதனைக்குட்படுத்தப்பட உள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தாய்லாந்தின் பாங்காங் சொர்ணபூமி சர்வதேச வானூர்தி நிலையத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழியர்களுக்கிடையே இடம்பெற்ற கைகலப்பு சம்பவம் தொடர்பாக அந்த நிறுவனத்தின் தாய்லாந்துக்கான பிராந்திய முகாமையாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தின் பாங்காங் சுவர்ணபூமி வானூர்தி நிலையத்தில் கடந்த 2ஆம் தேதி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வானூர்தி சேவை குழுவினர் தாய்லாந்தின் பாங்காங் சுவர்ணபூமி வானூர்தி நிலையத்தில் கடந்த 2ஆம் தேதி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வானூர்தி சேவை குழுவினர் பயணிகளுக்கான பதிவுகளை மேற்கொள்ள தயாராகிக் கொண்டிருந்த போது பயணிகள் பதிவு பகுதிக்குள் நுழைந்த பிராந்திய முகாமையாளர் அங்கிருந்து வானூர்தி சேவை குழுவினர் மற்றும் நிலைய முகாமையாளருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து வாக்குவாதம் கலப்பாக மாறியுள்ளது. இதுகுறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் பாங்காங் வானூர்தி நிலைய காவல்துறையிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனிடையே சம்பந்தப்பட்ட பிராந்திய முகாமையாளரின் செயல் சட்டவிரோதமானது, தேவையற்றது மற்றும் நிறுவனத்தின் ஒழுக்க விதிகளுக்கு எதிரானது என ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனையடுத்து அவரை பதவியிலிருந்து நீக்கியுள்ள நிர்வாகம் அவரை உடனடியாக இலங்கை திரும்புமாறு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் புன்னாலை கட்டுவான் பகுதியில் வைத்து வன்முறை குழுவைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களிடம் வாள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவான் பகுதியில் மூவர் தாக்குதல் நடாத்துவதற்கு தயாராகி வருவதாக சுன்னாகம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் மூவர் வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் ஒரே நேரத்தில் 4 வீடுகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் நபரொருவரால் 4 வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த நபர் வீட்டின் உடைமைகள், கண்ணாடி, தளபாடங்களை அடித்து சேதப்படுத்தியுள்ளார். குறித்த நபர் அப்பகுதியில் பல நாட்களாக குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாகவும் அருகில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தோன்றியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரை உடனடியாக கைது செய்யுமாறு மருதங்கேணி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா கொரவப்புத்தானை வீதியில் பெரிய பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா கொரவப்புத்தானை வீதியில் பெரிய பள்ளிவாசலுக்கு அருகில் சடலம் ஒன்று காணப்படுகின்றமை தொடர்பாக வவுனியா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் நீண்ட நேரத்தின் பின்னரே காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வருகை தந்ததாக கூறப்படுகிறது. அங்கு நீண்ட காலமாக யாசகம் பெற்று வந்த முதியவர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு 6 நாட்களே உள்ள நிலையில் குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய் உள்ளிட்ட 10 அம்ச வாக்குறுதிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று வெளியிட்டுள்ளார். மக்களின் தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் தேர்தல் அறிக்கையை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். குறித்த தேர்தல் அறிக்கையில் 10 அம்ச திட்டங்களை அவர் முன்வைத்துள்ளார். இதற்கமைய ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் தரமான பட்டுச்சேலை வழங்கப்படும். அன்னைபூரணி சூப்பர் திட்டத்தின் மூலம் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு கொள்கலன்கள் இலவசமாக வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உலகத்தர அளவிலான சிகிச்சை அளிக்கும் வகையில் 25 லட்சம் ரூபாய் காப்புறுதி வழங்கப்படும். பாடசாலை மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் நிதி வழங்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் 100 காமராஜர் பாடசாலைகள் அமைக்கப்படும். 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் 50% அளவிற்கு பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அனைத்து மீனவர்களுக்கும் வீடு கட்டித்தரும் இலட்சிய வீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையான 10 நாள் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 2:30 முதல் இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் 10 நாள் போர் நிறுத்த நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அன் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்ற நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது அமைதிக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தமானது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த முக்கியமான காலகட்டத்தில் ஹிஸ்புல்லா கண்ணியமாகவும் சிறப்பாகவும் நடந்து கொள்ளும் எனவும் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து ஆசியாவில் இன்று காலை எண்ணெய் விலைகள் சற்று குறைவடைந்துள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியான அமைச்சர் லால்காந்துவின் சொத்து விவரம் 6.7 கோடி ரூபாவிற்கும் அதிகமான சொத்துள்ளதாக தகவல். பாதுகாப்பு கோரிய சீலரத்ன தேரர் உயிர் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக முறைப்பாடு. மத்திய கிழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய பாதாள உலக குழுக்கள் இலங்கைக்கு அழைத்து வருவது தொடர்பில் ஆராய்வு. இலங்கை வரும் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் மத்திய கிழக்கு மோதல்களின் பின் வருகை. குடும்ப தலைவிகளை இலக்கு வைக்கும் தமிழக அரசியல் தலைவர்கள் 2500 ரூபாய் உள்ளிட்ட 10 அம்ச திட்டத்தை வெளியிட்ட விஜய். நடைமுறைக்கு வந்து இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்கிறார் ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.